ஹலோ வணக்கம், நான் உங்க பெஸ்ட் ஃப்ரெண்ட் நிகேஷ். இந்த நிகழ்ச்சி இன்றைய ஹோம் மினிஸ்டர் நம்ம நொலம்பூர்ல இருக்க DABC மிதிலம் அபார்ட்மெண்ட்ஸ் தான் நம்ம நடத்த போறோம். இன்றைய ஹோம் மினிஸ்டர் யாரு, அவங்களுக்கு என்ன பேர் அப்படின்னு இன்னொரு 1 hourல தெரிய போகுது. வாங்க நிகழ்ச்சிக்கு போலாம். ஹலோ வணக்கம், உங்க பெஸ்ட் ஃப்ரெண்ட் நிகேஷ் இன்றைய ஹோம் மினிஸ்டர் நிகழ்ச்சிக்காக. ஆல்ரைட், இன்றைய ஹோம் மினிஸ்டர் நிகழ்ச்சி நொலம்பூர்ல இருக்க DABC மிதிலம் அபார்ட்மெண்ட்ஸ் அங்கதான் நம்ம நடத்த போறோம். அங்க இருக்கிற பெண்மணி தான் இன்னைக்கு ஹோம் மினிஸ்டர் நிகழ்ச்சியில கலந்துக்க போறாங்க. ஆல்ரைட், இன்றைய ஹோம் மினிஸ்டர் யாரு, அவங்களுக்கு என்ன பேரு அப்படின்றது இன்னொரு 1 hourல தெரிஞ்சிட போகுது. நம்ம ஹோம் மினிஸ்டர் நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் ஒரு 3 ரவுண்ட் நம்ம நடத்த போறோம். 3 ரவுண்டுமே எலிமினேஷன் ரவுண்ட் தான், ஒரே ஒரு ரவுண்ட் தான், அதுவும் ஃபைனல் தான். அந்த எலிமினேஷன் ரவுண்ட்ல வந்து ஒவ்வொரு ரவுண்ட்லயும் ஒரு 4 பேர் கலந்துப்பீங்க. அந்த 4 பேர்ல இருந்து ஒருத்தர் செலக்ட் ஆவீங்க. கரெக்டா செலக்ட் ஆகிற அந்த 3 பேர்ல இருந்து யாராவது ஒருத்தர் அதாவது ஃபைனல்ல செலக்ட் ஆக போற அந்த ஒருத்தர் தான் இன்றைய ஹோம் மினிஸ்டர். அவங்களுக்கு ரொம்ப அழகான கிரவுண்ட் எல்லாம் கொடுத்தோ, அந்த மாதிரி கிரவுண்ட் எல்லாம் வச்சு அந்த மாதிரினா அதுவா அப்படிலாம் கேட்டுறாங்க, அந்த மாதிரி ஒன்று தலையில வைப்போம். வச்சு நம்ம அவங்க ஹோம் மினிஸ்டர் அப்படின்னு ரொம்ப அழகான கைத்தட்டெல்லாம் கொடுத்து ஒரு பரிசு எல்லாம் கொடுப்போம். இதே போல. ஓகே, அதற்கான தேடல் தான் இன்னைக்கு. அந்த ஹோம் மினிஸ்டர், அந்த பெண்மணி யார் இன்று அப்படின்றது பாக்குறதுக்காக நம்ம ஃபர்ஸ்ட் எலிமினேஷன் ரவுண்ட் ஆரம்பிப்போம். ஃபர்ஸ்ட் எலிமினேஷன் ரவுண்ட்ல நான் ஆல்ரெடி ஒரு 4 பேரை செலக்ட் பண்ண, அந்த 4 பேர் அப்படியே எழுந்து வாங்க, அழகா பார்ப்போம். Right. உங்க பேரு, உங்க ஃபேமிலி பத்தி? My name is Sujata. Okay. Sujata. My husband name is Balachandar. My elder son name is Satyavardhan and second son name is Satya Shailan. Okay, என்ன படிக்கறாங்க? Elder one is doing 5th standard. Okay. Second one is doing LKG. Right, nice. உங்களுடைய பொழுதுபோக்கு ஹாபிஸ்ல என்ன? Hobbies listening to music. அப்ப நல்லா பாட்டு பாடுவீங்க? அது சான்ஸே இல்ல. ஏங்க பாட்டு கேக்குறேன் சார், பாட்டெல்லாம் பாட முடியாது. என்ன மாதிரி பாட்டெல்லாம் கேப்பீங்க? சும்மா சினி சாங்ஸ் அவ்வளவுதான். நல்லா. Thank you. ரைட், கொஞ்சம் ஃப்ரெண்ட்ல வந்துருங்க. உங்க பேர், உங்க ஃபேமிலி பத்தி? என் பேரு பிரியா. என் ஹஸ்பண்ட் பேர் செந்தில்குமார். ஒரு IT கம்பெனில அவர் ப்ராஜெக்ட் மேனேஜரா ஒர்க் பண்றாரு. நான் ஒரு ஹோம் மேக்கர். எனக்கு 2 குழந்தைங்க. பெரியவன் ஆதிஈஸ்வர் 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிறான். ரெண்டாவது ஒரு பொண்ணு LKG படிக்கிறான். ரைட், உங்களுடைய ஹாபிஸ்ன்னு பாத்தீங்கன்னா எனக்கு இன்டீரியர் டெக்கரேஷன்ல நல்ல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அடிக்கடி வீட்ல ஏதாவது செட்டிங் மாத்திக்கிட்டே இருப்பேன், ஏதாவது பண்ணிட்டே இருப்பேன். சரி, இதுக்கு முன்னாடி எங்கயாவது கேமராமேன் நின்றுக்கீங்களா நீங்க? சில ப்ரோக்ராம்ஸ் அத நீங்க நேரா நின்னு பேசும்போதே தெரிஞ்சிச்சு. ஏற்கனவே முன்னாடியே கேமராமேன் நின்னுருக்கீங்க அப்படின்னு கிளியரா தெரிஞ்சிச்சு. ரைட், thank you, thanks a lot. ரைட், உங்க பேரு, உங்க ஃபேமிலி பத்தி? என் பேர் சவிதாங்க. நான் ஹவுஸ் வைஃப். எங்க ஹஸ்பண்ட் வந்து எஸ் கமலக்கண்ணன். அவர் ரயில்வேஸ் ஒர்க் பண்றாரு. நல்ல விஷயம். எனக்கு 2 பசங்க. பெரிய வந்து இன்ஜினியரிங் முடிச்சிட்டான். அவர் பேரு கே கார்த்திக். அவன் வந்து இன்ஜினியரிங் முடிச்சு வேலைக்கு பார்த்துட்டு இருக்கான். சரிங்க. ரெண்டாவது பையன் சூர்யா. அவன் +2 படிக்கிறான். படிச்சிட்டு இருக்கான். உங்களுடைய பொழுதுபோக்குல என்ன? எனக்கு மியூசிக் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப பிடிக்கும். ஓகே, ரைட். சரி, உங்க பேரு, உங்க ஃபேமிலி? என் பேர் ஸ்ரீலதா. எங்க ஹஸ்பண்ட் பேர் ஸ்ரீனிவாசன். சரிங்க. எனக்கு 2 பசங்க. பூஜாஸ்ரீ 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க. தானுஸ்ரீ 2nd ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க. ஓகே, உங்களுடைய ஹாபிஸ்ல? புக்ஸ் படிப்பேன் வீட்ல. நைஸா ஆயிட்டீங்க. மியூசிக் தான, பாட்டு பாட சொல்றாங்க, அதனால புக்ஸ் படிக்க போயிட்டீங்களா? மியூசிக்லாம் இல்ல இன்ட்ரஸ்ட். ஓகே, என்ன மாதிரி புக்ஸ்லாம் படிப்பீங்க? ஜெனரலா எல்லாமே. ஜெனரலா எல்லா புக்ஸும்? தமிழ், இங்கிலீஷ், ஹிந்தி, பிரெஞ்சு, ஜெர்மன் அப்படிலாம் கிடையாது? தமிழ் மட்டும், தமிழ் இங்கிலீஷ். ரைட், ஓகே. ஆல்ரைட், இவங்க 4 பேர் இன்ட்ரோடக்ஷன் ரொம்ப அழகாவே முடிஞ்சாச்சு. இப்போ இவங்க 4 பேருக்கான கேம் ஆரம்பிக்க போகுது. ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல வின் பண்ண போற அந்த ஒருத்தர் யாரு அப்படின்றது இப்போ இன்னொரு 60 செகண்ட்ல தெரிஞ்சிடும். என்ன கேம் உங்களுக்கு அப்படின்னா வந்து நம்ம ஒரு சின்னதா ஒரு கப் தரப்போம். அந்த கப்பை வச்சு ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு கேம். ஆனா என்ன விஷயம், நான் தரப்போற 60 செகண்ட்குள்ள அந்த கேமை நீங்க முடிக்கணும். ஆமா, 60 செகண்ட்ஸ்குள்ள அதை முடிக்கணும். இதுல வந்து ஜட்ஜ்மெண்ட் வந்து நான் முடிவு பண்றதுதான் எண்டு. இதுல மத்தவங்க யார் சொன்னாலும் நான் ஏத்துக்க மாட்டேன். ஒருவேளை 4 பேரும் புகழ்ந்தீங்கன்னா, ஏதாவது பயங்கரமா சார் நீங்க பாத்தீங்கன்னா அப்படின்னு ஏதாவது சொன்னீங்கன்னா நம்ம சைட்ல அந்த கிஃப்ட் நம்ம அப்படி ஓர சைட்ல பண்ணி கொடுத்தலாம் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு நம்ம கிட்ட. அதனால வந்து இருந்தாலும் நீங்க விளையாடுங்க நல்லா, அதுக்கப்புறம் நம்ம அதை பத்தி எல்லாம் யோசிப்போம். ஓகே, ஓகே, ஹோம் மினிஸ்டர் நிகழ்ச்சியுடைய முதல் போட்டி ஆரம்பம். ஓகே, ஹோம் மினிஸ்டர் நிகழ்ச்சியுடைய முதல் போட்டி ரொம்ப சிம்பிளான ஒரு கேம் தான். என்னன்னா, இது வந்து நம்ம இந்த டம்ளர் இருக்கு, அதுக்குள்ள ஒரு அழகான பால் இருக்கு. இதை நெத்தியில வச்சுக்கிட்டு, ஓகே, அது கீழே விழாம என்ன பண்ணணும்னா, நீங்க அந்த பிளேட் இருக்கு பாத்தீங்களா, அதை ரவுண்ட் பண்ணி மறுபடியும் இங்க வரணும். அட்லீஸ்ட் இது வரைக்கும் அது வரணும் நீங்க. ஓகே, உங்களுக்கு தரப்போற 60 செகண்ட்குள்ள நீங்க எத்தனை முறை போயிட்டு வர்றீங்க அப்படின்றது தான் கேம். ஒருவேளை கீழே விழுந்துச்சுன்னா, விழற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்க எடுத்து வச்சுக்கலாம். ஆனா அடுத்து வர 3 பேரும் அதே போல விழுந்தா உங்களுக்கு அது ஈக்குவல் ஆகும். அப்படி விழாம நீங்க ஒருவேளை கீழே விழுந்து 10 ரவுண்ட் போயிருக்கலாம். பட் அவங்க விழாம ஒரு ரவுண்ட் போனோட அவங்க தான் வின்னர். புரிஞ்சுதா?
நீங்க 10 முறை போயிட்டு வரது ரொம்ப முக்கியம் இல்லை, கீழே விழாம போயிட்டு வரணும், அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபாஸ்டா போன சொல்லிட்டு கீழே விழுந்துச்சுன்னா அது கேம்ல நம்ம எடுத்துக்க மாட்டோம். ஸோ விழாம இருக்கணும் அவ்வளோ. ஒருவேளை விழுந்துச்சுன்னா அடுத்து வர 3 பேர் அது போல விழுந்துச்சுன்னா நம்ம ஈக்குவல் பண்ணலாம். ஓகே, ஸோ தரப்போற 60 செகண்ட்குள்ள நீங்க எத்தனை முறை போக போறீங்க? விசில் அடிச்சா ஆரம்பிங்க, விசில் அடிச்சா முடிச்சிடணும் கேம். ரைட்? ஸோ நீங்க வாங்க வாங்க. ஐயோ ஐயோ அவங்க வந்ததுலேருந்து ஐயோ என்னை விட்டுறாதீங்க விட்டுறாதீங்க. ரைட், ஸோ உங்களுக்கான நேரத்தை நான் கொடுக்க போறேன். இப்போ நெத்தியில் நீங்க வச்சுக்கங்க, உங்க டம்ளர் நீங்க வச்சுக்கலாம். ரெடி? 1 2. வெரி குட் மேடம், வெரி குட் மேடம். போங்க மெதுவா போங்க. கிளாப் 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 பண்ணுங்க, கிளாப் பண்ணுங்க. கம் ஆன், வெரி குட், சூப்பர். ரைட், ஓகே, 15 செகண்ட் முடிஞ்சாச்சு. ட்ரை பண்ணுங்க. குட், அவ்வளவுதான். அப்படியே சரிங்க, இன்னும் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ல போங்க. ஓகே, 21 செகண்ட் முடிஞ்சாச்சு. ட்ரை பண்ணுங்க, ட்ரை பண்ணுங்க. அங்கிருந்து வாங்க. 21 செகண்ட் முடிஞ்சாச்சு. 26 செகண்ட் முடிஞ்சாச்சு. சூப்பர். அப்படியே வாங்க, நல்லா ஃபுல்லா ஸ்பெண்ட் பண்ணி வாங்க. ஓகே, 34 செகண்ட். அப்படியே திரும்புங்க, மறுபடியும் போங்க, மறுபடியும் போங்க. ரைட், 42. ஓகே, ரைட், சூப்பர். 50 செகண்ட் முடிஞ்சாச்சு. இன்னும் 10 செகண்ட் தான். கம் ஆன், ஃபாஸ்டா வாங்க. மறுபடியும் ட்ரை பண்ணி மறுபடியும் போங்க, மறுபடியும் போங்க. குட். எனக்கு வரல சார். கேமுக்கு வரலையா? இல்ல, இது விளையாட வரலையா? ஆமா, நீங்க விளையாடுவீங்க, நான் விளையாட வைக்கிறேன் பாருங்க, அப்புறமா பார்ப்போம். இப்போ இப்போ இவங்களை முடிச்சு வருவோம் நம்ம என்னன்னு சொல்லி. ரைட், அடுத்த 2 பேர். ரெடி? மேடம் மேடம் இருங்க மேடம். ஏன் மேடம் இவ்வளவு அவசரம் உங்களுக்கு? இருங்க. ஐயோ பயங்கரமான போட்டியாளர். ஐயோ. ரெடி 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 ஸ்டார்ட். வச்சுங்க. ரெடியா மேடம்? நாளைக்கு ஆரம்பிக்கலாமா மேடம்? ரெடியா? ரெடி? 1 2. ஓகே, ஒரு தடவை விழுந்தாச்சு. நல்லா ஃபிக்ஸ் பண்ணுங்க. அங்கே நின்று ஃபிக்ஸ் பண்ணும். வெரி குட், குட். ஏற்கனவே ஒருத்தன் வந்து 2 முறை போயிட்டு இருக்காங்க. குட், ட்ரை பண்ணுங்க, ட்ரை பண்ணுங்க. ஓகே, 4 செகண்ட் முடிஞ்சாச்சு. சூப்பர். 30 செகண்ட் முடிஞ்சாச்சு. இன்னும் 30 செகண்ட் தான் இருக்கு. பாஸ். கம் ஆன், ஸ்டாப். என்ன கையிலே பிடிச்சிட்டு போறீங்க? புது கேமா? வெரி குட், வெரி குட். வாங்க. ஓகே, 40 செகண்ட் முடிஞ்சாச்சு. 10 more seconds. பாஸ். ஓகே, 5 more seconds. Good. Come on, come on, try, try, try. போதும் மேடம், விட்டுருங்க மேடம். ரைட், ஸோ வந்து நீங்க ஏறக்குறைய நம்ம வந்து இந்த உங்களுக்கு மட்டும் ஒரு 115 செகண்ட்ஸ் கொடுத்துருக்கேன். ஒருவேளை ஃபாஸ்டா போவீங்களோ திடீர்னு அப்படின்னு ஒரு ஆசை எனக்கு. பட் பரவாயில்ல, நல்லாவே நடந்தீங்க. ஃப்ரண்ட்ல வாங்க. இப்போ நான் என்ன பண்றேன், ஒரு 30 செகண்ட்ஸ் தரேன். இல்ல தரேன், சரிங்களா? 30 செகண்ட்குள்ள இப்போ லீட்ல இருக்கிறது பார்த்தா இவங்க 2 பேர் தான். அவங்க வந்து 2 முறை வந்துட்டு அடுத்த ஒரு முறை போயிருக்காங்க. ஸோ 2.5 அப்படி வச்சுப்போம். இவங்க வந்து ஒரு 2-3 முறை மிஸ்டேக் பண்ணிருக்காங்க. பட் 2 முறை இவங்களும் ஃபுல்லா போயிருக்காங்க. 30 செகண்ட்ஸ்குள்ள 2 முறை கீழே விழாம போயிட்டீங்கன்னா நீங்க தான் வின்னர். சரி, 40 செகண்ட்ஸ். எனக்கு வரல. ட்ரை பண்றீங்களா? ஓகே, ட்ரை பண்றீங்களா? ட்ரை பண்ணு. 30 செகண்ட்ஸ் வச்சுப்போம். ரெடி? 1 2. கிளாப் 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 கிளாப். 30 செகண்ட் கொடுத்துருக்கேன் நானு. இப்பவே 10 செகண்ட் முடிஞ்சிருச்சு. ட்ரை பண்ணுங்க. மெதுவா, அவசரப்படாதீங்க, மெதுவா. அவ்வளவுதான், போங்க. 15 செகண்ட் முடிஞ்சாச்சு. 15 செகண்ட்ஸ் தான் இருக்கு. விட்டுருங்க மேடம், நம்மளுக்கு வராது, அது விட்டுருங்க. கொஞ்சம் கஷ்டம் தான் மேடம். இப்பதான் எனக்கு புரியுது உங்க கஷ்டம். ஓகே, சிம்பிளான கேம் தானே அது.
சிம்பிள் தாங்க. பட் எங்களுக்குலாம் பாத்தீங்கன்னா எங்க பேருக்கு வந்து ஃபோர்ஹெட் வந்து ரொம்ப ஃபிளாட்டா கிடையாது. பாத்தீங்களா ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்க போறோம் அவங்களுக்கு வந்து நல்ல ஃபிளாட். சோ நேச்சராவே இட் ஹெல்ப் them to get the first prize. பாருங்க இதுக்கு வந்து அம்மா தான் தப்பு சொல்லணும். அம்மா அப்பா தான் பிரச்சனை. மை ஜெனடிக் ப்ராப்ளம். அம்மா தான் பிரச்சனை. அம்மா இப்படி நெத்தி வச்சு படுத்த அப்படின்னு அப்படி அம்மா தான் போய் கேட்கணும். மேடம் உங்க பிரச்சனை அதேதான். அம்மா அப்பா தான் பிரச்சனை. ஆமா. நீங்க என்ன நினைக்கிறீங்க? டைம் தான் கம்மியா இருக்கு. ஒரு 2-3 hours கொடுத்துருக்கலாம். அவ்வளோலாம் வேணாம். கேட்டா ஜெல்லாம் கொடுத்துருக்கலாம்னு நினைப்பீங்க போல. அப்படியே ஒட்டிக்கிட்டு போயிடலாம். ஆமா அது சொல்லிருந்தீங்கன்னா நாங்களே தான் செஞ்சிருப்போம். இதுல ஓகே அடுத்த சொதப்ப மாட்டேன்னு சொல்ல முடியாது. பிளாட்டா இருக்கிறதா எனக்கு ஈஸியா இருந்தது. அப்படி நீங்க நினைக்கிறீங்களா? அப்படிதான் நான் நினைக்கிறேன். ஓகே சோ இப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் வந்து நான் கொடுத்த என்னுடைய ரூல்ஸ் பிரகாரம் யார் இந்த கேமோட வெற்றியாளர் அப்படின்னு பார்க்கும்போது 60 செகண்ட்குள்ள ஏறக்குறைய 1, 2, 2.5 முறை எந்த வித மிஸ்டேக்கும் பண்ணாம சூப்பரா போயிட்டு வந்த திருமதி சவிதா அவர்கள். பேர் உங்க பேரு? ஐஸ்வர்யா. என்ன பண்றீங்க? 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். பாடுவீங்களா நல்லா? பாடுவேன். புடிங்க இப்படி வாங்க. ரைட். எனதுயிரே எனக்கெனவே கிடைத்தாய் எனதுறவே கடவுளை போல் நீ முளைத்தாய். படிக்கிறீங்களா? என்ன படிக்கிறீங்க? 8th. நல்லா படிக்கிறீங்க. வெரி குட். தேங்க்யூ. வெரி குட். ஆல்ரைட். ஸோ 4 பேருக்கும் அழகான கிஃப்ட் ஜி தமிழ் அழகான கிஃப்ட் உங்க மேடம். தேங்க்ஸ். புரியல ரொம்ப நன்றி வாழ்த்துக்கள். ஆல்ரைட். ஸோ ஜி தமிழ் அழகான கிஃப்ட் உங்களுக்கு புரியல ரொம்ப நன்றி வாழ்த்துக்கள். ஆல்ரைட் மேடம். ஸோ போட்டியில் 2வது வெற்றியாளர் நீங்க தான். ஸோ ஜி தமிழ் அழகான கிஃப்ட் உங்களுக்கு வாழ்த்துக்கள். ஸோ முதல் போட்டியோட வெற்றியாளர் திருமதி சவிதா மேடம் வாழ்த்துக்கள். ஸோ உங்களை மறுபடியும் ஃபைனலில் மீட் பண்ணுறோம். ஆல்ரைட்.